அனைவருக்கும் வணக்கம். இன்று 10/7/2026 நியோமேக்ஸ் வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலை 10:30 மணிக்கு மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. காவல்துறை தரப்பிலிருந்து அரசு வழக்கறிஞர் வாயிலாக நீதிமன்றத்தில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த நிலை அறிக்கையில் இதுவரை நடந்து முடிந்த 2 சுற்று ஏலத்தில் மொத்தம் இருந்த 9,935 பிளாட்டுகளில் 5,715 பிளாட்டுகள் ஏலத்தில் விற்பனையாக இருப்பதாகவும் மீதம் 4,220 பிளாட்டுகள் ஏலத்தில் விற்பனையாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. பாதை இல்லை, காலி மனை என்று நினைத்தோம், கிணறு இருக்கிறது, அளவு சரியில்லை போன்ற பல காரணங்களை சொல்லி இதுவரை 308 நபர்கள் ஏலத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். MSTC தரப்பில் ஏலம் எடுத்தவர்களில் இதுவரை 2,237 நபர்கள் மட்டுமே MSTCயின் சேவை கட்டணத்தை செலுத்தியிருக்கிறார்கள். காவல்துறையினர் மற்றும் MSTC அதிகாரிகள் நினைவூட்டல் கடிதங்கள் மற்றும் இமெயில் மூலமாக ஏலம் எடுத்தவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் இதுவரை 3,478 நபர்கள் MSTCக்கான சேவை கட்டணத்தை செலுத்தவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். ஆன்லைனில் கலந்து கொண்ட மூத்த வழக்கறிஞர் MGR பிரசாத் அவர்கள் மாண்புமிகு நீதிமன்றம் ரத்தை எடுத்து இந்த ஏலத்தை நடத்தி வரும்போது பலரும் பொறுப்பில்லாமல் ஏலத்தை ரத்து செய்வது மிகுந்த கவலை அளிக்கிறது என்றார்கள். அதற்கு பதிலளித்த நீதிபதி அவர்கள், தாங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. ஏலத்தை ரத்து செய்பவர்களுக்கு நாம் நிர்ணயித்திருக்கிற அபராத தொகை சிறிதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். அடுத்து வரும் நாட்களில் ஏலங்களை ரத்து செய்பவர்களுக்கு மிகப்பெரிய தொகையினை அபராதமாக விதிக்க முடிவு செய்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள். நியோமேக்ஸ் நிறுவன வழக்கறிஞர் அவர்கள் 11 வணிக சொத்துக்கள் பட்டியலிடப்பட்டு கொடுக்கப்பட்டதாகவும் அதில் 8வது வரிசையில் உள்ள சொத்து IOC நிறுவனத்திற்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்டு பெட்ரோல் பங்க் நடத்தி வருவதாக சொன்னார். அதற்கு மாண்புமிகு நீதிபதி அவர்கள், தற்போது அது நியோமேக்ஸ் இடமாக இருக்கின்றது. அதை யார் ஏலத்தில் எடுக்கிறார்களோ அந்த புதிய நபரோடு IOC நிறுவனமானது குத்தகையை புதுப்பித்து பெட்ரோல் பங்கை தொடர்ந்து நடத்தலாம் என்று ஆலோசனை வழங்கினார். 10வது வரிசையில் உள்ள சொத்து சர்ஃபாசி ஆக்டில், அதாவது வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடன் பெற்ற வகையில் சட்டப்படி இணைக்கப்பட்டிருப்பது தெரிவித்தார். மேலும் மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய 38 ஏக்கர் நிலமானது நீதிமன்ற மதிப்பீட்டாளர்களால் 114 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதனுடைய சந்தை மதிப்பு 700 கோடியை எட்டும் என்று நிறுவனத்தின் சார்பாக ஆட்சேபனைகளை தெரிவித்த போது மாண்புமிகு நீதிபதி, இதெல்லாம் நீதிமன்றத்தில் கடந்த முறை ஒப்படைக்கும் போது தெரியாதா என்று கேள்வி எழுப்பினார்கள். 2 வாரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஒப்படைத்த சொத்துக்களில் இருக்கும் ஆட்சேபனைகளை சரி செய்து தருவதாக நிறுவன வழக்கறிஞர் உறுதியளித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்ட்டி இன் பர்சனாக விசாரணையில் கலந்து கொண்டவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய பிளாட்டுகளாக பிரிக்கப்படாத 38 ஏக்கர் நிலத்தை 25 சென்டுகளாகவோ அல்லது தேவைக்கு தகுந்தது போல் 1, 2, 3, 5 ஏக்கர்களாகவோ பிரித்து ஒவ்வொரு பிரிக்கப்பட்ட நிலத்திற்கும் பாதைகளை உருவாக்கி கொடுத்தால் 10 கோடி அல்லது 20 கோடி அளவில் முதலீடு செய்து ரியல் எஸ்டேட் செய்ய விரும்புபவர்கள் ஏலம் எடுப்பதற்கு அது வசதியாக இருக்கும் என்று சொன்ன ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அதற்கு நகர்ப்புற ஊரமைப்பு அதிகாரிகளிடம் சொல்லி அரசு அனுமதி பெற்று தேவையான பாதைகளை உருவாக்கி கொடுக்க ஆலோசிக்கலாம் என்று கூறினார்கள். அந்த இடம் கருவேல மரங்கள் மற்றும் முட்செடிகள் நிறைந்து காணப்படுவதால் அதை சுத்தப்படுத்தினால் நல்ல மதிப்புள்ள நிலமாக மாறும் என்று கூறியது. இது அரசிடம் இல்லை, தனியார் இடம் என்பதால் தாராளமாக அதில் இருக்கக்கூடிய முட்செடிகளை வெட்டி அதை விற்பனை செய்ய முயற்சிகள் எடுக்கலாம் என்று பொறுப்பு அதிகாரிக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. குழுவாக ஏலம் எடுத்தவர்கள் 4 குறிப்பாணைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அகமது பஷீர் மற்றும் குழுவினர், கவிதா மற்றும் 2 நபர்கள், பிரேமா மற்றும் 5 நபர்கள், செல்வராணி மற்றும் குழுவினர் ஆகியோருடைய குழு ஏலங்களும் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து குறிப்பாணையை தாக்கல் செய்த எம்ஸ்டார் வழக்கறிஞர் அவர்கள், தங்கையா கஸ்தூரி என்பவர்கள் ஏலம் எடுத்த பிறகுதான் கிணறு இருக்கிறது என்று அறிய வந்தோம், எனவே ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். வெஸ்டர்ன் வேலி ஹாஸ்பிட்டல் ஏலம் எடுக்கும் போது ஏலத்தொகை 14,55,16,125 என்பதற்கு பதிலாக 145,51,16,125 என்று தவறுதலாக பதிவு செய்யப்பட்டு விட்டதாக கூறப்பட்டதால் 2வது முறையாக இந்த ஏலம் ரத்து செய்யப்பட்டது. அதே வேளையில் ஏலம் எடுப்பவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வலியுறுத்தினார். ஆன்லைனில் பேசிய பாதிக்கப்பட்ட திரு செந்தில் முருகன் என்பவர் 72 லட்சத்திற்கு ஏலத்தில் பங்கு எடுத்திருப்பதாகவும் 40 லட்சம் அவரிடம் பாண்டு இருப்பதாகவும் 32 லட்சத்தை ஏற்கனவே DRO கணக்கில் வரவு வைத்து விட்டதாகவும் தனக்கு விற்பனை சான்றிதழை வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். மீண்டும் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மிக தெளிவாக ஏற்கனவே உத்தரவுகளில் குறிப்பிட்டதுபடி பாண்டு தொகையை விட அதிகமான தொகைக்கு ஏலம் எடுத்தவர்கள் அந்த பணத்தை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். அனைத்து
சொத்து ஏல விவரங்களும் முடிவுக்கு வந்த பிறகு அனைவருக்கும் விகிதாச்சார அடிப்படையிலே ஏலத்திற்கு பெறப்பட்ட பணம் பகிர்ந்து அளிக்கப்படும். 100% பகிர்ந்து அளிக்கப்பட்டால் உங்களுடைய தொகை 40 லட்சத்திற்கு பதிலாக அன்றைய தினமே உங்களுக்கு விற்பனை சான்றிதழ் வழங்கப்படும். உங்களுக்கு அவசரம் என்றால் தற்போது அந்த 40 லட்சத்தையும் நீங்கள் பணமாக செலுத்தி உடனடியாக விற்பனை சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். இந்த வழக்கின் தொடர்ச்சியானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீதிமன்றம் அறிவிக்கும் தீர்வு திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள மாவட்ட வாரியான வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள குரூப் லிங்கை பயன்படுத்தி உங்களது மாவட்ட குழுக்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மிகுந்த துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, அவேர்னஸ் அசோசியேட்ஸ் யூடியூப் சேனல் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. யூடியூபர் மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தது அல்ல இந்த சேனல். தற்போது சில தீய சக்திகள் சங்கங்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதலீட்டாளர்களுக்கு நிறுவனத்தின் உண்மை நிலையை மறைத்தும் நீதிமன்ற உண்மை தகவல்களை திரித்தும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிறுவனத்திற்கு ஆதரவாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்களின் குற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் முதலீட்டாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தியும் பதிவிட்டு வருகின்றார்கள். தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்களின் தலைமை முதலீடு செய்து புகார் அளித்திருக்கும் தூத்துக்குடி நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் பதிவிடும் அவேர்னஸ் அசோசியேட் யூடியூப் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் தீர்வு திட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.